வந்து காந்திபுரத்துல ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸ் ட்ராவல், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்துருவோம். ரோசோன் மாலுக்கு நேர் ஆப்போசிட் பேக் சைடில் தான் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் ரீச் பண்ணி காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா சரவணம்பட்டியில் இருக்கிற சங்கரா காலேஜாக இருக்கட்டும், குமரகுரு காலேஜ், அப்புறம் இங்கேருந்து ஒரு 500 மீட்டரில் போனீங்கன்னா கொங்குநாடு காலேஜ் இருக்குது. ஸோ எல்லா காலேஜஸுமே மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் பண்ணி எல்லா பட்ஜெட்லேயே வச்சிருக்கீங்க. 12 ப்ராஜெக்ட் இருக்குது நம்மக்கிட்ட. பெரிய பெரிய ஏரியாக்கள் தான் இருக்குது. கவுண்டம்பாளையம், கணபதி, சரவணம்பட்டி, ப்ரோசன் மால், ஐடின்னு சொல்லி எல்லாமே வந்து நியர்பை இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரான இடத்துல தான் நம்ம வந்து இருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் ஏகப்பட்ட லேண்ட் வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் சிட்டிக்கு சென்டராக பார்த்தீங்கன்னா, அதாவது காந்திபுரத்துக்கு நியரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது வரைக்கும் லேண்ட் வீடியோ நம்ம போட்டதில்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து காந்திபுரத்தில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸ் ட்ராவல், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்துருவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பார்ட்மெண்ட் பில்டிங் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் வந்து இன்றைக்கி நம்ம இருக்கோங்க. ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே பெரிய பெரிய ஏரியாக்கள் தான் இருக்குது. கவுண்டம்பாளையம், கணபதி, சரவணம்பட்டி, ப்ரோசன் மால், ஐடின்னு சொல்லி எல்லாமே வந்து நியர்பை இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரான இடத்துல தான் நம்ம வந்து இருக்கோம். சார் நம்ம கூட இருக்காங்க. ஹை சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க சார். நம்ம ப்ரொமோட்டர் பேர் சொல்லிடுங்க சார். அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கைரிஸ் சொல்லிட்டு, கம்பெனி பேர் வந்து மேன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ், சரவணம்பட்டியில் ஆஃபீஸ் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ கோயம்புத்தூரில் நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சாருடைய நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னாவே நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது. பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு ரொம்ப பக்கம். அண்ணா சொன்னது மாதிரி கோயம்புத்தூருடைய மெயின் சிட்டி வந்து காந்திபுரம் தான். ஸோ காந்திபுரம் தெரியாதவங்க கோயம்புத்தூரில் யாருனாலும் இருக்க முடியாது. ஸோ கோயம்புத்தூர்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா காந்திபுரம் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு காந்திபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸில், அதாவது 5 to 10 மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஸ்கைரிஸ். இது வந்து டிடிசிபி அண்ட் ரெரா கார்பரேஷன் அப்ரூவலில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் வீடு கட்டி குடி வர மாதிரி இருந்தாலும் குடி வரலாம், இல்லை லேண்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வீடு ஃபியூச்சரில் கட்டிக்கிறேன் அப்படின்னாலும் கட்டிக்கலாம். ஸோ இங்கே லேண்டாக கூட நிறைய பேர் வாங்கி ஃபென்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கார்பரேஷன் லிமிட்டில் பிரதர் சொன்ன மாதிரி காந்திபுரம் கோயம்புத்தூருடைய மெயின் உங்களுக்கு ப்ரைம் லொக்கேஷன், நிறையா மால் இருக்கிற மாதிரி, நிறையா கம்பெனிஸ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷன். ஆமாம், காந்திபுரம், கணபதி, சரவணம்பட்டி, கவுண்டம்பாளையம், சாய்பாபா காலனி. ஸோ இந்த ஏரியா தான் மெயினாக ப்ரைம் லொக்கேஷன்ஸ். ஸோ அந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம சைட்டுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரீச் ஆகலாம். ஆக்சுவலி வந்து இது வந்து எப்படின்னா, காந்திபுரத்துலேருந்து சத்தியமங்கலம் ரோடு வழியாக வந்தீங்கன்னா கணபதியிலேருந்து உள்ளே வந்துக்கலாம். இல்லைன்னா கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் போனீங்கன்னா கவுண்டம்பாளையத்துலேருந்து உள்ளே வரலாம். ஸோ மேட்டுப்பாளையம் ரோடும் சக்தி ரோடுக்கும் சென்ட்ரு. கவுண்டம்பாளையத்துலேருந்து வந்தீங்கன்னா அமிர்தா ஸ்கூலுக்கு பக்கத்தில், கணபதியிலேருந்து வந்தீங்கன்னா கேம்ஃபோர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அதுலேருந்து நேர் ஆப்போசிட்டில் ஜஸ்ட் ரெண்டுமே வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல், சிபிஎஸ் ஸ்கூல், பெரிய ஸ்கூல், மேட்டுப்பாளையம் ரோடையும் சக்தி ரோடையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரைம் லொகேஷன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து சென்டராக இருக்கிறோம் அப்படின்றப்போ வந்து நியர்பை வந்து நம்ம அம்யூனிட்டிஸ் பற்றி சொல்ல தேவையில்லை. பட் இருந்தாலும் இப்போ என்னன்னா, சென்னையில் எல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ அதாவது வேறு டிஸ்ட்ரிக்டில் பார்ப்பாங்க, வேறு ஸ்டேட்லேருந்து கூட இப்போ வந்து கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகலான்னு இருப்பாங்க. ஏன்னா வந்து இங்கே இருக்க கிளைமேட் ஆகட்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன், இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வந்து குட்டி சிங்கப்பூரா வந்து மாறிட்டு இருக்கு கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல்லே போட்டிருந்தாங்க. ஸோ அப்படின்றப்போ வந்து நல்ல வந்து ஒரு ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஊராக வந்து பயங்கரமான டெவலப்மெண்ட், நிறைய பேர் இங்கே வர்றாங்க. ஸோ அவங்க வந்து இந்த காந்திபுரம் நியர் வந்து அப்படின்னு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கல்ல. கண்டிப்பாக. ஸோ நியர்பை இங்கே ஸ்கூல், காலேஜஸ் ஆகட்டும், டெவலப்மெண்ட் ஸ்கூல் வந்து நான் ஆக்சுவலி சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அமிர்தா ஸ்கூலும் கேம்போர்ட் ஸ்கூலும் ஒரு ஃபேமஸான ஸ்கூலு. கோயம்புத்தூரை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நம்ம சைட்டில் இருந்து ஒரு 5 மினிட்ஸில் கேம்போர்ட் ஸ்கூலுங்கிறது 2 மினிட்ஸ் கூட இருக்காது, நேர் ஆப்போசிட்டில் இருக்குது. அமிர்தா ஸ்கூலு ஒரு 2 to 3 மினிட்ஸில் போயிடலாம். காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா சரவணம்பட்டியில் இருக்கிற சங்கரா காலேஜாக இருக்கட்டும், குமரகுரு காலேஜ், அப்புறம் இங்கேருந்து ஒரு 500 மீட்டரில் போனீங்கன்னா கொங்குநாடு காலேஜ் இருக்குது. ஸோ எல்லா காலேஜஸுமே மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி சரவணம்பட்டியில் இருக்க சில்சிஸ் ஐடி பார்க்கும் ஒரு 10 மினிட்ஸ் ரீச் பண்ணலாம். ப்ரோசோன் மால் வந்து ப்ரோசோன் மாலுக்கு நேர் ஆப்போசிட் பேக் சைடில் தான் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் ரீச் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஒரு 5 மினிட்ஸ் ரீச் ஆகும். அவ்வளோதான். சிட்டிக்குள்ள நிறைய வந்து வேஸ் இருக்குது, ரூட்ஸ் வந்து நிறைய கனெக்டட் ரோட்ஸ் வந்து நிறைய. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்து அமிர்தா ஸ்கூல் வழியும் வரலாம், இல்லைன்னா அடுத்த ஸ்டாப் கவுண்டர் மில் இருக்குல்ல, அது வழியே வந்தீங்கன்னா கொங்குநாடு காலேஜ்லேருந்து வரலாம். சரவணம்பட்டிலேருந்து வந்தீங்கன்னா வெள்ளக்கிணறு வழியே வரலாம். கணபதியிலேருந்து வந்தீங்கன்னா கேம்பஸ் ஸ்கூல். ஸோ கோயம்புத்தூருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா எக்ஸாக்டாக தெரியும். ஸோ வெளியில் இருக்கிறவங்களுக்கு இதை சொல்லணும்னு நினச்சோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் சென்னை, மதுரை, திருச்சி, அப்ராட்ல இருக்கிறவங்களுக்குலாம் இதை சொல்லணும்னு நினச்சோம்னா, இது வந்து கோயம்புத்தூருடைய மவுண்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து சென்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸா வந்து நம்ம இன்னைக்கு வந்து இருக்கோம். ஆமா, கண்டிப்பா. டோட்டல் இங்க எவ்வளவு பிளாட்ஸ் இருக்கு சார்? டோட்டலா இது வந்து பாத்தீங்கன்னா 43 பிளாட் சார். இதுல வந்து மேக்ஸிமம் சிட்டிக்கு சென்டர்ல இந்த மாதிரி ஒரு பெரிய கேட்டட் கமிட்டிலாம் போற அளவுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இடம் கிடையாது. இது ஆக்சுவலி முதலே
பர்ச்சேஸ் பண்ணி டிடிசிபி ரெரா அப்ரூவல்ஸ் வாங்கினதுனால இப்போ நம்ம சேல் கொண்டு வந்திருக்கோம். ஒரு 30 to 35% சேல் ஆகி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக 44 பிளாட்ஸில் டிடிசிபி ரெரா அப்ரூவலோட நம்ம வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். இங்கே இடமா கேட்குறவங்களுக்கு இடமாவும் கொடுக்குறோம். இப்போ நிறைய பேருக்கு கோயம்புத்தூர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கும். ஆனால் ஒன் சர்டன் கஸ்டமர் என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க பட்ஜெட் எனக்கு நோ இஷ்யூஸ், ஆனால் எனக்கு சிட்டிக்கு பக்கத்தில் தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஏன்னா கோயம்புத்தூரை நிறைய பேர் தேடுறாங்க. ஏன்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா மெட்ரோ ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, அப்புறம் உங்களுக்கு வந்து ரிங் ரோடு வருது, அப்புறம் நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருது, நிறைய ஐடி கம்பெனிஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து பெங்களூர்ல வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இல்ல, இடம் வந்து சுத்தமா இல்ல. நிறைய ஐடி வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பாப்புலேஷன் 10 ஏக்கர்ல இருக்க வேண்டிய பாப்புலேஷன் 4 ஏக்கர்ல இருக்காங்க. சோ இவங்களுடைய டென்சிட்டி ஜாஸ்தி, ரோடு ஆக்சஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா வேற சென்னையோ கோயம்புத்தூரோ மூவ் ஆகணும். சென்னை ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப கிரௌடா இருக்கு. ஸோ கோயம்புத்தூர் வந்து என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு கிளைமேட் வைஸா மறுபடியும் வேற ஏதாவது டிசாஸ்டர், இப்போ எக்ஸாம்பிள் சென்னையில் இப்போ சுனாமி வரும்போது சென்னை பாய்ச்சல், அந்த மாதிரி கோயம்புத்தூர் பெருசாக பாதிக்காது. என்ன காரணம்னா எல்லா பக்கமே ரெயின் வாட்டர் போய் ஸ்டோர் ஆகிற மாதிரி ஏரியா கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரோடு வந்து இப்போ நான் இந்த சைட்டுக்கே பாருங்க, ஏகப்பட்ட கனெக்டட் ரோடு, ஒரு வழியாக மட்டும் வர்ற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி கனெக்டட் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு கிளைமேட் வந்து நார்மலாக கோயம்புத்தூர் சொல்லவே தேவையில்லை. இந்த பக்கம் போனீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஊட்டி கிளைமேட் இருக்கும். இந்த பக்கம் பொள்ளாச்சி ரோடு போட்டீங்கன்னா கேரளா கிளைமேட் இருக்கும். ஸோ அதனால கோயம்புத்தூரை வந்து நீங்கள் எங்கே கனெக்ட் பண்ணாலும் அதனுடைய லொக்கேஷனையும் அதில் இருக்க டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் நீங்கள் கனெக்ட், அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் மாற்றவே முடியாது. அதனால கோயம்புத்தூரில் வீடு தேங்குறவங்க முதல்ல இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நார்மலாக இருக்கிறத விட. ஸோ அப்படி இருக்கும்போது சிட்டிக்கு உள்ள ரொம்ப அக்சஸ் பண்ணுற மாதிரி, ரொம்ப டவுனுக்கு பக்கத்தில், இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னா கூட 15 நிமிஷம் தான் இருந்து. அப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டல், இப்போ எக்ஸாம்பிள் கொங்குநாடு ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி கொங்குநாடு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அப்புறம் குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி எந்த ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தாலும் சரி தான் 10 மினிட்ஸ்க்கு மேலே இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் ரீச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் தான். அதே மாதிரி பட்ஜெட் எடுத்துட்டிங்கன்னா இப்போ நார்மலாக என்னென்னா சிட்டிக்கு உள்ள வீடு தேடுறவங்க இன்னைக்கு இருக்க சிஸ்டமேட்டிக்கில் 1 கோடி ரூபாய்க்கு கம்மியாக டெஃபினெட்லி யாராலே வாங்க முடியாது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் நியர்பையில் செக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வாங்கலாம். டபுள் பெட்ரூம் வீடு 3 சென்டில் 78 லட்ச ரூபாயிலேருந்து கட்டி கொடுக்குறோம். 78 லட்ச ரூபாயில் 3 சென்டில் டபுள் பெட்ரூம். அதே 3 சென்டில் ட்ரிபிள் பெட்ரூம் கட்டுறோம் அப்படின்னா டியூப்ளெக்ஸ், கீழே ஒரு பெட்ரூம் மேலே 2, ஒரு 84 lakhsல பண்ணி கொடுக்கலாம். 84 ஒரு 3.5 சென்டில் 4 பெட்ரூம், கீழே 2 பெட்ரூம் மேலே 2 பெட்ரூம், அது மாதிரி ஒரு 95லேருந்து 97க்குள்ளே வரும். ஸோ கஸ்டமைஸ்டு தான், நம்ம எப்படி வேணும்னு கேட்குறோமோ அந்த மாதிரி நம்ம கட்டி கொடுக்கலாம். ஸோ இடமா வாங்கலாங்களா? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக வாங்குவாங்க, இல்லைன்னா நான் வந்து ஒரு ஃபியூச்சரில் வந்து நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் வீடு கட்டிக்கிறேன். ஸோ அந்த பிளான் பண்ணி வந்து வாங்குவாங்க. இப்போ நான் இடம் வாங்கிட்டு நான் வந்து லோன் போகாமல் ஃபியூச்சரில் வந்து நான் கையில் எனக்கு அமௌண்ட் வருது, அப்போ வந்து நான் வீடு தாராளமாக கட்டிக்கலாம். அப்போ இடம் வந்து நீங்கள் என்ன காஸ்ட் சார்? ஆக்சுவலி வந்து நீங்கள் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள நியர்பையில் 21லேருந்து 22 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பக்கத்துலலாம் 50 லட்சம் போது நாங்கள் 20 லட்சம் கொடுக்கும், அப்படிலாம் கிடையாது. நியர்பையில் இன்னைக்கு இருக்க சிஸ்டமேட்டிக்கில் ரீசேல் வாங்கினவங்க விற்கிறவங்களே 20-21 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு புது டிடிசிபி ரேரா அப்ரூவலோட கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள நம்ம கொடுக்குறது 19,50,000 ரூபா. ஸோ சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு பெஸ்ட் நெகோசியேஷன் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த பின்னாடி ஒருத்தவங்க வாங்கியிருக்கவங்க நம்ம கஸ்டமர் தான். ஆக்சுவலி அவர் அப்ராடு, சொந்த ஊர் கோயம்புத்தூர், ஆனால் அவர் அப்ராடில் சிட்டிசன் ஆகிட்டார். ஃபியூச்சரில் கோயம்புத்தூரில் தான் அவர் ஸ்டே பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டாரு. நான் வரும்போது வீடு கட்டுறதுக்கு எனக்கு ஒரு இடம் இருக்கு, ஃபென்ஸ் போட்டுருக்குது. ஆக்சுவலி வீடியோல பார்த்தாரு, வந்தாரு, கரையம் பண்ணிட்டு லீகல் எல்லாம் கிளியரன்ஸா இருந்துச்சு, கரையம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, கோயம்புத்தூருக்குள்ள செட்டில் ஆகணும்னு ஐடியா இருக்கும், ஆனா இப்போ அந்த ஐடியா இருக்காது. பட் அவங்க வரும்போது கோயம்புத்தூருடைய மார்க்கெட் பிரைஸ் இப்போ இருக்கிறத விட 4 மடங்கு கிடைக்காது. அது மாதிரி சிட்டிக்கு பக்கத்துலயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பிரைம் லொகேஷன்ல நீங்க ஒரு இடத்த வாங்கி வச்சிட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து பெரிய டிஃபரெண்ட் இருக்காது. இன்னைக்கு நீங்க 2000 ரூபாய் கட்டுறீங்கன்னா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு 2100 ரூபாய் கட்டுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனா 19 லட்ச ரூபாய்க்கு 19,50,000 இடம் வாங்க முடியாது. ஸோ அதனால சைட் வந்து 19 லட்ச ரூபாய்க்கு 19,50,000 ரூபாய் ஒரு சென்ட் கொடுக்குறோம். லோன் வந்து நீங்க இடமா போறீங்கன்னா 80% வரலும் வாங்கிக்கலாம். 80% வரும். ஒரு சென்ட்டுக்கு 19,50,000 நம்ம கொடுக்குறது, அதுல இருந்து 80%. மேஜரா பேங்க்ஸ் எடுத்தீங்கன்னா எல்ஐசியில் கொடுக்குறாங்க, HDFC, பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐசிஐசி. ஏன்னா ரெரா அப்ரூவல் இருக்கிறதுனால எல்லா பேங்க்லையும் நீங்க மேஜரா லோன் போய்க்கலாம். லேண்டுக்கு நீங்க லோன் போயிட்டு ஃபியூச்சர்ல வீடு கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க இப்போ பண்றதா ஸ்கொயர் ஃபீட் 2000 ரூபாய்க்கு நம்ம கட்டி கொடுக்குறோம். இப்போ நம்ம கட்டுற பில்டர்ஸ் கட்டுறதா அது எல்லாமே ரெட் பிரிக்ஸ் வச்சு தான் கட்டி கொடுப்போம், பில்லர் போட்டு கட்டுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் பணம் முன்னாடியே வாங்குறதுல ஒவ்வொரு ஸ்டேஜ் முடிய நம்மளே இன்வெஸ்ட் பண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்குவோம். ஸோ அதனால இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பிரைம் லொக்கேஷனில் எல்லாமே எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. என் குழந்தைகள் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து, நான் வேலைக்கு போகிற ஐடி கம்பெனிலேருந்து, நான் எங்கேயாவது வெளியில் போய் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு ப்ரோசன் மால் மாதிரி எல்லாமே பக்கத்தில்
ஒரு இருக்கிற மாதிரி ஒரு வீடு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஸ்கைரீஸ் வந்து ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. சிட்டிக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரொமோட் பண்ண தேவையில்லை. ஆனால் நிறையா வியூவர்ஸ்லாம் என்ன இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி இங்கே இந்த ரோட் வழியாக போயிட்டு இருக்கவங்களே நிறைய பேர் ரெகுலராக போனவங்களே வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நம்ம சேனல் மூலம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இது மூலம் இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் வாங்க முடியல அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் கூட இப்போ துடியலூர் ராமகிருஷ்ணா காலேஜில் இருக்குது, மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெரிய நாயக்கன் பாளையத்தில் இருக்குது, பொள்ளாச்சி ரோடு கிணத்து கடவுல இருக்குது, அப்புறம் கோவில்பாளையம், இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்மகிட்ட இருக்குது. நிறைய ப்ராஜெக்ட் 12 ப்ராஜெக்ட் இருக்குது நம்மகிட்ட. மினிமம் 20 லட்ச ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 1 கோடி ரூபாய்க்கு வந்து நான் கட்டி கொடுக்குறோம். இப்போ நிறைய நம்ம வியூவர்ஸ் பார்க்குறீங்க வீடு சொல்றீங்க, வீடா கட்டி கொடுக்குறோம். இடம் வந்து ஒரு சென்ட் 3.25 லட்ச ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 19 லட்ச ரூபாய்க்கு இருக்கு. இப்போ நம்ம கிட்ட பார்க்குற வியூவர்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, நிறைய இடம் பார்த்துட்டு தம்பி எனக்கு சிட்டிக்குள்ளே தான் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு இதை நம்ம தகவலை கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரொமோஷனை தாண்டி நிறைய பேர் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய தகவல், அவங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி அமையுங்கிறக்காக தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே அளவு அப்படின்னா எவ்வளோ சென்ட்லேருந்து கொடுக்குறீங்க சார்? மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் பிளாட் வந்து ரொம்ப கம்மி சார். 3 பிளாட் அது சேல் ஆயிடுச்சு. 3 சென்ட்லேருந்து இருக்குது சார். 30க்கு 45, அப்புறம் 30க்கு 50 3.5 சென்ட், அதை விட்டு 50க்கு 50 5.5 சென்ட், அதை விட்டாச்சுன்னா உங்களுக்கு 45க்கு 65 6.25 சென்ட். ஸோ அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். மினிமம் 3 சென்ட், அப்புறம் 3.5 சென்ட், 5.5 சென்ட், 6 சென்ட், எவ்வளோ வேணாலும். ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பி கூட வந்து 3 சென்ட் வாங்கி ஸ்ப்ளிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் தாராளமாக. இப்போ 5.5 சென்ட் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அப்படி தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ 5.5 சென்ட் ஒரு சைட் இருக்குது அப்படின்னா 50க்கு 50 25க்கு 50 25க்கு 50 கூட அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அதனால வீடு கட்டி குடி வர மாதிரி இப்போ பக்கத்தில் இருக்கிறதுல நிறைய வீடுகள் வந்து குடியிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் வந்து வாடகைக்கும் கட்டி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வாடகை பர்பஸ் எனக்கு வந்து நான் இப்போ ஒரு டேட்டா போகிறேன், எனக்கு இதுக்கப்புறம் வருமானமே இருக்காது அப்படின்னா இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி கூட வாடகை விடுறோம். ஸோ தாராளமாக இங்கே ஒரு ரோ ஹவுஸ் மாதிரி கட்டி டபுள் பெட்ரூம் இங்கெல்லாம் நீங்கள் ஒரு 15,000 கம்மியாக வாடகை கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஏரியாவும் இங்கே கிடையாது. ஸோ 15,000 மினிமம் டபுள் பெட்ரூம் வீடு வாடகை போகும். ஸோ அது மாதிரி 2-3 போர்ஷன் வீடு கட்டி வாடகை விடலாம். இல்லை அவங்களே வீடு கட்டி குடியிருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த சைட் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க சார். ஸோ இப்போ மினிமம் என்கிட்ட எவ்வளோ இருந்தால் லோன் போய்க்கலாம்? இப்போ இடம் வாங்கினா என் கையில் எவ்வளோ வைக்கணும்? இல்லை வீடு உங்களுக்கு அப்ரோச் பண்ணணும் 2 BHK வேணும் அப்படின்னா எவ்வளோ வந்து சார்? நம்ம பட்ஜெட் வைஸாக சொல்லணும்னா இப்போ 78 லட்ச ரூபாய் டபுள் பெட்ரூம் வாங்குறாங்க அப்படின்னா 90% லோன் சார். அப்போ 10% அந்த 7லேருந்து 8 லட்ச ரூபா வச்சிருக்கணும் சார் கண்டிப்பாக. அதே மாதிரி ட்ரிபிள் பெட்ரூம் 84னா 8லேருந்து 9 லட்ச ரூபா கையில் வச்சுக்கணும். இடமா போகிறாங்கன்னா ஒரு சென்ட் 19 லட்ச ரூபா, 3 சென்ட்லேருந்து நம்ம மினிமம் இருக்குது. மினிமம் வந்து ஒரு 8 to 9 லட்ச ரூபா கையில் வச்சிருக்கணும் சார் இடமா போடாங்கன்னா. இப்போ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு 10 lakhs கையில் வச்சிருக்கீங்க, நான் வந்து அவுட்டரில் வந்து பார்த்துட்டு இருக்கேன் பட் எனக்கு செட் ஆகலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் லோன் போகிற மாதிரி தாராளமாக லோன் போய்க்கலாம். வந்து இன்னைக்கு கார்பரேஷனுக்குள்ள பழைய லேஅவுட்ஸ்ல நிறைய லேஅவுட்ஸ்ல ரெரா அப்ரூவல்ஸ்லாம் இருக்காது சார். இப்போ ரெரா அப்ரூவல்ஸ்க்கு ரெராங்கிறது ரியல் எஸ்டேட் ரெகுலர் அத்தாரிட்டி சொல்லுவாங்க. நிறைய ப்ராப்பர்ட்டியில் அதெல்லாம் இருக்காது. அப்போ நம்ம வந்து ரெரா அப்ரூவல் வாங்கியிருக்கிறதுனால தான் பிளாட்டுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு லோன்ஸ் தராங்க. ரெண்டாவது வந்து சிட்டிக்குள்ள இன்னைக்கு கட்டின வீடை தாண்டி நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல சொன்னதா 1 கோடி ரூபாய் கம்மியாக இங்கே பட்ஜெட்டில் வீடே கிடையாதுங்க. அதுவுமே அந்த அளவுக்கு இடம் கிடையாது. இப்போ நம்மளே இந்த நியர்பையில் நிறைய லேஅவுட்ஸ் இருந்தாலும் புது லேஅவுட்னு எடுத்தீங்கன்னா 1-2 தான் இருக்கும். பழைய லேஅவுட்ஸ் தான் நிறையா இருக்கும். ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால சிட்டிக்குள்ளே வீடு தர்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி லிமிடெட் பிளாட்ஸ் தான் இப்போ அவைலபிள் இருக்கு. 44 தான் பிளாட்ஸ் மொத்தம். அதில் ஒரு 20-25 பிளாட் சேல் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்சம் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. சார் இது வந்து கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பண்ணுற 30 feet தார் ரோடு போட்டிருக்கோம். ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு ஃபிளாட்டுமே வாட்டர் கனெக்ஷன் நல்ல தண்ணி உப்பு தண்ணி இருக்கு. ஸோ வீடு கட்டி நம்ம குடி வந்தாச்சுன்னா 2 கனெக்ஷனும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இபி கனெக்ஷன் மெயின் என்ட்ரன்ஸ்ல இருக்கு. நம்ம சைட்டை ஒட்டி இருக்கு. உள்ளுக்குள்ள யார் வீடு கட்டுறாங்களோ உள்ள லைன் எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அதனால மற்றது நார்மலாக கார்பரேஷன் ஆமாம் ஃபுல்லி காம்பவுண்டோட சேஃப்டிக்காக கொடுத்துருவோம். அந்த ஃபென்ஸ்ல இருந்து அது வரைக்கும் நம்ம காம்பவுண்ட் வருங்க. அது வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த என்ட்ரன்ஸ்ல இருக்குன்னா இதை மட்டும் இந்த இருக்கிறவங்க ஒரு கேட் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த என்ட்ரன்ஸ்க்கு ஒரு கேட் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4 என்ட்ரன்ஸ் இருக்கு. ஆமா 4 1 2 3 4 5 என்ட்ரன்ஸ் இருக்கும். நம்ம அந்த பாக்ஸ் மட்டும் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால சிட்டிக்கு நடுவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால இது கம்யூனிட்டியும் ஒரு மேஜரான சின்ன கம்யூனிட்டி தான். ஸோ அதனால நார்மலாக மேஜராக இருக்கிற எல்லா வசதியுமே பண்ணியிருக்கோம். இமீடியட்டாக வீடு கட்டி குடி வரலாம். இல்லை ஃபியூச்சரில் இடம் வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சரில் வீடு கட்டி குடி வரதுனாலும் குடி வந்துக்கலாம். கண்டிப்பாங்க. கீழே டிஸ்பிளேல வந்து நான் நம்பர் கொடுத்துருப்பேன். நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சிட்டிக்கு சென்டரில் வந்து இடம் தட்டு இருப்பீங்க. நான் வரப்போய் தான் எனக்கு இந்த இடம் தெரியும். சரிங்களா? நான் வந்து பல பேருக்கு வந்து இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு போயிருக்கேன். நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான இடத்த வந்து கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கறது தான் என்னுடைய வேலை. சிட்டிக்குள்ளே நீங்கள் தேட்டிருந்தீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சிட்டி சென்டரில் ஒரு வீடியோ கூட போடல. ஒரு 1700 வீடியோ போட்டேன். அதில் ரியல் எஸ்டேட் வீடியோ ஒரு 300 வீடியோ இருந்தாலும் கூட ஒரு வீடியோ கூட சிட்டி சென்டரில் போடல. ஸோ இடம் இல்லை கோயம்புத்தூரில் போடுற கொண்டு வந்து இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ தமிழ் விழாக்கர் சேனல் மூலம் இந்த சைட்டை நீங்கள் வாங்குறது
பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். கீழே அதே மாதிரி காண்டாக்ட் பண்ணும்போது சேனல் பார்த்துங்கிறத சொல்லுங்கள். ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நெகோசியேஷன் இருக்குது. கண்டிப்பாக இமீடியட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடமோ வீடோ நீங்கள் ஸ்கைரீஸில் புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இன்னடி மீட் பண்ணுங்க தமிழ் வாகர். தேங்க்யூ.